தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தாலே அரசியல் சூடுபிடிக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அட்டவணையை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 அன்று ஒரே கட்டமாக நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை மே 4 அன்று நடைபெறும். தேர்தல் ஏற்பாடுகள் தற்போது முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. கூட்டங்கள், பிரச்சாரங்கள், அரசியல் பேச்சுக்கள், ஒவ்வொரு தெருவிலும் கொடிகள், ஒவ்வொரு சுவரிலும் போஸ்டர்கள், டிவியில் விவாதங்கள், சோசியல் மீடியாவில் கருத்து மோதல்கள். ஆனால் ஒரு கேள்வி, ஒரு தேர்தல் உண்மையில் எப்படி நடக்கிறது என்று பலருக்கு தெரியாது. ஒரு தேர்தலை யார் நடத்துகிறார்கள்? வாக்குப்பதிவு எப்படி நடக்கிறது? வாக்குகள் எப்படி எண்ணப்படுகின்றன? இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் முழுவதும் எப்படி நடைபெறுகிறது என்பதை பார்க்கலாம். இந்தியாவில் தேர்தலை நடத்தும் பொறுப்பு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உள்ளது. இந்த அமைப்பு தான் தேர்தல் தேதி அறிவிப்பது முதல் வாக்கு எண்ணிக்கை வரை முழு தேர்தல் செயல்முறையும் கவனிக்கிறது. இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதே. இது அரசாங்கத்தில் இருந்து சுதந்திரமாக செயல்படும் அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது அரசாங்கத்தோட தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக நியாயமாக தேர்தலை நடத்துகிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். அரசியல் அமைப்பின் ஆர்டிகல் 324 படி இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நீக்க வேண்டும் என்றால் அது அவ்வளவு எளிதானதல்ல. இது மிகவும் கடினமான செயல்முறை. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கும் முறையை போல். அதாவது நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை அல்லது திறன் குறைவு போன்ற காரணங்களுக்காக மட்டுமே அவரை பதவியில் இருந்து நீக்க முடியும். அதற்கும் பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை வாக்கு கிடைத்தால்தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மற்ற தேர்தல் ஆணையர்களை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றால் முதன்மை தேர்தல் ஆணையரின் பரிந்துரை அவசியம். அதனால் எந்த அரசியல் கட்சியும் அல்லது அரசும் இந்த செயல்முறையை எளிதாக பாதிக்க முடியாது. இதனால் தான் நம் நாட்டில் தேர்தல்கள் நம்பகமான மற்றும் சுதந்திரமான முறையில் நடைபெறுகின்றன. ஒரு தேர்தல் ஆரம்பமாகும் முதல் படி தேர்தல் அறிவிப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். பொதுவாக பத்திரிகையாளர் சந்திப்பில் தேர்தல் அட்டவணையை அறிவிக்கப்படும். அதில் வேட்புமனு தாக்கல் தேதி, வாக்குப்பதிவு தேதி, வாக்கு எண்ணிக்கை தேதி எல்லாம் சொல்லப்படும். அதற்கு பிறகு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உடனே அமலுக்கு வரும். அதாவது அரசியல் கட்சிகளுக்கு சில விதிமுறைகளை நடைமுறைக்கு வரும். வெறுப்பு பேச்சு பேசக்கூடாது, பணத்தை பயன்படுத்தி வாக்குகளை பாதிக்க கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் இருக்கும். அதன் பிறகு அரசியல் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும். பொதுக்கூட்டங்கள், சாலை ஊர்வலங்கள், தேர்தல் அறிக்கை வெளியீடு எல்லாம் முழு வேகத்தில் நடைபெறும். இந்த காலத்தில் அரசியல் கட்சிகள் மக்களிடம் தங்களது திட்டங்களை விளக்க ஆரம்பிப்பார்கள். பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், வீடு வீடாக சென்று வாக்கு கேட்பது, இப்படி பலவிதமான பிரச்சாரங்கள் நடைபெறும். இந்த நேரத்தில் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையையும் வெளியிடுவார்கள். தேர்தல் நாளில் மக்கள் தங்களது வாக்கை பதிவு செய்வார்கள். வாக்குச்சாவடிக்கு சென்று முதலில் வாக்காளர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்கப்படும். வாக்காளர் அடையாள அட்டை அல்லது அனுமதிக்கப்பட்ட ஆவணங்கள், உதாரணமாக ஆதார், கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு பிறகு வாக்காளர்களின் விரல்களில் நீக்க முடியாத மை அடையாளம் வைக்கப்படும். இது ஒரே நபர் மீண்டும் வாக்களிக்காமல் தடுக்கும். பின்னர் வாக்காளர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித பதிவு கருவி மூலம் தனது வாக்கை பதிவு செய்வார். பொத்தானை அழுத்தியவுடன் விவிபேட்டில் காகித சீட்டு அச்சாகி 7 வினாடிகளில் தெளிவான ஜன்னலில் தெரியும். வேட்பாளர் பெயர், சின்னம் தெளிவாக பார்க்கலாம். உன் வாக்கு சரியாக பதிவாகிறதா என உறுதி செய்து கொள்ளலாம். பிறகு பீப் சவுண்ட் வந்த பிறகு காகித சீட்டு தானாக வெட்டப்பட்டு மூடப்பட்ட பெட்டியில் விழும். வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து இவிஎம்களும் விவிபேட்டுகளும் பாதுகாப்பான அறையில் வைத்து பூட்டி முத்திரையிட்டு பாதுகாக்கப்படும். இவை அனைத்தும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்கள் முன்னிலையில் நடைபெறும். பிறகு தேர்தல் ஆணையம் அறிவித்த நாளில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணி முதல் நடைபெறும். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். பிறகு இவிஎம் வாக்குகள், கண்ட்ரோல் யூனிட்டில் இருந்து வாக்குகள் டிஸ்பிளே ஆகும். போஸ்டல் பேலட்ஸ் முழுவதும் முடிந்த பிறகே இரண்டாவது கடைசி இவிஎம் ரவுண்ட் ஆரம்பமாகும். இது தேர்தல் ஆணையத்தின் சமீபத்திய விதி. தெளிவுத்தன்மைக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 வாக்குச்சாவடிகளில் விவிபேட் காகித சீட்டுகள் கையால் எண்ணி இவிஎம் முடிவுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படும். அதில் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள். நோட்டா வாக்குகளும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இப்படிதான் தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் முழுமையாக நடைபெறுகிறது. ஜனநாயகத்தில் ஒரு வாக்கு மிகவும் முக்கியமானது. அதனால்தான் தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வாக்காளர்களும் தங்களது வாக்கை பதிவு செய்வது மிக முக்கியம். இது போன்ற தகவல் நிறைந்த வீடியோக்களுக்கு எங்கள் தமிழ் தலைவர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள்.